நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். உதகையில் போலி நகைகளை அடமானம் வைத்து ரூபாய் 9 லட்சம் மோசடி, 3 பேர் கைது. தலைமறைவாக உள்ள 2 பெண்கள் உட்பட 3 பேருக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. நீலகிரி மாவட்டம் உதகையில் பொதுத்துறை வங்கியான யூகோ வங்கி கிளை செயல்பட்டு வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கானவர்கள் கணக்கு வைத்து பண பரிவர்த்தனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் உதகை காந்தல் பகுதியைச் சேர்ந்த அயூப் மனைவி பரீன், முகமது ஹபீஸ், அவருடைய மனைவி ரேஷ்மா ஆகியோர் உதகை யூகோ வங்கி கிளையில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி 261 கிராம் தங்க நகையை அடமானமாக வைத்து 8.77 லட்சம் ரூபாய் கடனாக வாங்கியுள்ளனர். இந்த நகைகளை யூகோ வங்கியில் நகை மதிப்பீட்டாளர்களாக பணியாற்றும் தங்காடு ஓரநள்ளியைச் சேர்ந்த சந்திரசேகரன், குன்னூர் பெரிய உபத்தலையைச் சேர்ந்த வினோத் ஆகியோர் மதிப்பீடு செய்து தங்க நகைகள் அசல் என்று சான்றிதழ் வழங்கியுள்ளனர். தற்போது அடகு வைத்த நகைகளுக்கு அசல் மற்றும் வட்டியுடன் சேர்த்து 9.26 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டியிருந்தது. இந்நிலையில் யூகோ வங்கி தலைமையகத்தில் இருந்து கடந்த மார்ச் 26ஆம் தேதி வருடாந்திர ஆய்வு பணிகளை மேற்கொண்டனர். அப்போது அயூப் உட்பட 4 பேர் அடகு வைத்த நகைகள் போலி என்பது தெரியவந்தது. இந்த மோசடி சம்பவத்திற்கு நகை மதிப்பீட்டாளர்களான சந்திரசேகரன், வினோத் ஆகியோர் உடந்தையாக இருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து வங்கி நிர்வாகத்தினர் உதகை B1 காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து புகாரின் பேரில் காவல் ஆய்வாளர் முரளிதரன் தலைமையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு போலி நகைகளை வைத்து மோசடியில் ஈடுபட்ட காந்தல் பகுதியைச் சேர்ந்த முகமது ஹபீஸ், நகை மதிப்பீட்டாளர்களான சந்திரசேகரன், வினோத் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள 2 பெண்கள் உட்பட 3 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். போலி நகைகளை அடமானம் வைத்து 9 லட்சம் மோசடி செய்தது உதகையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.